நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஓடுகிறேன் ஓடுகிறேன் பாட்டு பாடுறப்பெல்லாம் எனக்கு ஒரு, ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னணித்தில் ஒவ்வொரு சாட்சி இருக்கும். இந்த ஓடுகிறேன் ஓடுகிறேன் அந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாம், இந்த கொரோனாவுக்கு முந்தி தான் ஜீசஸ் கால்ஸில் அடையாறில் வந்து ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியோடு அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 10 மணிக்கு அப்புறம், ஏன்னா எனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் ட்ரெயின். அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த 10 மணிலேருந்து இடைப்பட்ட காலம். அப்போ வந்து சிஸ்டர் ஒரு பிரதர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவங்க வீட்டு ஜபத்துக்கு நீங்கள் போகணும் நாங்கன்ட்டு, சரின்னா அந்த பிரதரோடைய வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிட்டேன். போகிறக்கு 2 மணி நேரம், வரக்கு 2 மணி நேரம், அங்கே ஒரு 1 மணி நேரம் ஜபம். அப்போ நான் போகிறக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி நான் அங்கே போய் உட்காந்து 1 மணி நேரம் ஜபம் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி வரப்பொழுது பயங்கர டிராஃபிக். அப்போது எப்படியோ அடிச்சு பிடிச்சி, ஏன்னா 4:10 4க்கு என்ன அந்த ட்ரெயின், எனக்கு கோயம்புத்தூர் வரக்கு ட்ரெயின், ரிட்டன் ட்ரெயின். அப்போது அந்த பிரதர் வந்து என்னை என்ன பண்ணிட்டாருன்னா, ரோட்டில் ஜங்ஷனில் இறக்கிட்டார். அப்போ ஆனால் ரொம்ப கஷ்டம். மெட்ராஸ்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம், செகண்டு, தேர்டு, அப்போ 7th போகணும் நான். அப்போது நான் பேகு லக்கேஜை தூக்கிட்டு ஓடுறேன். அவ்வளவு வெறியோட ட்ரெயினை பிடிக்க மாட்டேனா, ஐயோ இதை விட்டுட்டா நான் என்ன செய்வேன்னு அவ்வளவு வேகமாக ஓடிட்டுருக்கிற எனக்குள்ளேருந்து ஒரு பாட்டு வருது, ஓடுகிறே நான் எப்படி இருக்கும் இந்த நேரமாக இந்த பாட்டு. அப்போ தான் நினச்சேன், அப்படின்னா இதை எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அப்போ அதான் சொல்கிறேன், அந்த பாட்டு வருது, பாடிட்டே ஓடுறேன், ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடுகிறேன். அப்போ நான் சொன்னேன், அதான் வாயினால் சொன்னது, அது சூழ்நிலையில் ஆமாம் நடக்கும். அப்போ ஓடுறேன். ஆனால் ஏசப்பா கிருபையினால் எனக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணின கம்ஃபர்டபுளுக்கு போகலை. நான் இந்த பெட்டிக்கு போகலை. முன்னமே அந்த லேடிஸு கம்ஃபர்டபுள் அந்த இருக்கு பாருங்க, அந்த பெட்டியில் போய் ஏறிட்டேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த 2-3வது ஸ்டேஷனில் தான் போய் எனக்கு ரிசர்வேஷன் பண்ணின இடத்துல போய் என்ன செஞ்சேன்னா உட்காந்தேன். அப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன பாடுறோமோ அது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வரும். ஆமாம், ஏன்னா நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லுவேன்ல, ஆமாம் செத்தாலு சாகிறேன்னா, அதே மாதிரி சாவை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆமாம் செத்தா எதுக்கு சொல்லுவேன், ஆண்டவரே எஸ்தர் சொன்ன, ஆண்டவரே செத்தாலும் சாகிறேன்னு சொன்னாலே ஆண்டவரே நானே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு, அதே மாதிரி மரணத்தை டச் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்குறோம், வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் ஓடுறேன்ட்டு இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், ஓடணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எதை அறிக்கையிடுகிறோமோ கர்த்தர் அதை ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப்பில் நம்மளை நடத்துவார். அதுக்காக இதை சொல்கிறேன், எதை நம்ம அறிக்கையிடுறோமோ. அதனால் இன்னொன்று சொல்கிறேன், வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போவே இந்த ஒரு சாட்சி சொல்லிடுற, ஒரு ஆயரம்மா, அவங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆயரம்மா டீச்சராக இருந்தாங்க. ஆயர் வந்து சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் அவங்க ஆயராக இருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் ஆயரம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல் முடிஞ்சு டீச்சராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரம்பொழுது ஐயர் கரெக்டாக நிற்பார். எதுக்கு தெரியுமா, கிளம்பு ஊழியத்துக்கு போகணும், வீடு சந்திப்பு போகணும், கிளம்பு அப்படிம்பார். ஆயிரமா சொல்லுவாங்க, நான் இப்போ தாங்க வந்திருக்கிற, கொஞ்சம் கை கால் முகம் கழுவிக்கிற அப்படின்னு, சீக்கிரம் கிளம்பு வர கிளம்பிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சுக்கிறேன்னு என்னோட ஆயர் சொல்லுவார், இல்லை போகிற வீட்டில் குடிச்சுக்கலாம் அப்படிம்பார். அதை பிள்ளைகளுக்காவது ஏதாவது நான் செஞ்சு வச்சுட்டு வரேன்னு, போகிற வீட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம், கிளம்பு அப்படின்றவாறு கிளம்பிடுவாங்க. இந்த அம்மா லைஃப் இப்படியே ரொட்டேட்டாகவே இருந்தது. அப்புறம் ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, கடன் எல்லாம் பண்ணுவாங்க, வீடு சந்திப்பு போவாங்க, நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, தூங்குவாங்க, காலையில் எந்திரிச்சு சமைப்பாங்க, வேலைக்கு இதே என்னடா லைஃப் இது அப்படின்ட்டு. ஒரு நாள் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு லைஃப் வேணும், எப்படி தெரியுமா, சாப்பிடணும் தூங்கணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை கொடுங்க அப்படின்னு அந்த ஆயரம்மா கேட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே கர்த்தர் அப்படி ஒரு லைஃப்பை தந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அவங்க அப்படி ஸ்கூலுக்கு கடகடன்னு ஓடுனாங்க பாருங்க, கீழே விழுந்து இந்த சுண்டு விரல கொஞ்சம் அடிபட்டுச்சு. அவங்களுக்கு சுகர் இருந்தது பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், வேதத்துக்கு முன்பாக சொல்கிறேன். அப்போ அந்த சுண்டு விரல அடிபட்டுச்சு, சுகர் இருந்தனால அப்படியே அந்த புண்ணு அப்படியே என்ன செஞ்சு மேலே வந்து முதல்ல கீழே கால் எடுத்தாங்க, அப்புறம் முழங்கால் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த
இந்த பகுதி எடுத்துட்டாங்க. அடுத்த இன்னொரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க பஸ்ஸில் ஏற பொழுது அந்த பஸ்ஸில் கொஞ்சம் ஒரு கம்பி கீறி நீட்டிட்டு இருந்துச்சு. அந்த கம்பி வந்து என்ன செஞ்சுன்னா அடுத்த காலினுடைய கீழ்ப்பகுதி கிழிச்சிச்சு. அதே மாதிரி சுகர் ஏறிச்சு. சுகர் இருந்தபடினால அப்படியே அந்த காலில் அப்படியே என்ன செஞ்சுன்னா, சுகர் இருந்தால் அந்த புண்ணு ஆறாது பாருங்க, அப்படியே ஃபஸ்ட்டு கணுக்கால் எடுத்தாங்க, முழங்கால் எடுத்தாங்க, தொடை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன இருக்குது? இந்த உடம்பு மட்டும்தாம இருக்குது. இந்த உடம்பு மட்டும்தான் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும், ஏன்னா அந்த வரதராஜபுரத்துலேருந்து அங்கே கடைசியாக அவங்க சிங்கநல்லூர் வரதராஜபுரத்தில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1000 இப்படி இருக்காங்களே, அது இப்படி இருப்பாங்க குண்டு குண்டுன்னு. இந்த உடம்பு மட்டும்தான், 2 காலுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. எடுத்து வச்சு குளிக்க வச்சு கூட கஷ்டம். அப்போ சொன்னாங்க, இது என்னுடைய வாயினாலேயே நான் வாங்கி கொண்டது. எனக்கு ஹஸ்பண்ட்கிட்ட அந்த சாட்சி சொன்னாங்க, நான் இது வாயினாலேயே வாங்கிட்டேன், நான் சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், இன்றைக்கி அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து கடைசியில் டெத் ஆகிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாவினால் சொல்லுகிற வார்த்தை, அதுக்காக தான் சொல்கிறேன், உணர்ந்து சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம உணர்ந்து, ஒருவேளை நீங்கள் உணர்ந்து பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவது உணர்ந்து சொன்னாலும் அந்த பிளஸ்ஸிங் உங்கள் மேலே வரும். அடுத்து நான் என்ன செய்கிறேன், இப்படி ஓடுறாண்டவரே ஓடுறாண்டு ஓடுன்னு என்னை என்ன செஞ்சாரா, ஓட வச்சார் பிளாட்ஃபார்மில். அப்படி நிறைய நேரங்கள் அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு சில நேரங்கள் எனக்கு இந்த வரி வரும், நியமித்த பாதைன்னு. ஒரு சில உபத்திரவத்தில் நடத்துகிற பொழுது கர்த்தர் சொல்லுது, இது உனக்கு நியமித்த பாதை மகளே, இதை ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி வராமேன் என்று சொல்லலாமா. அதனால் என்னையும் இது கர்த்தர் இன்றைக்கி ஒரு சாட்சியாக சொல்ல வச்சுட்டாரு. கர்த்தர் நல்லவர். ஆமாம். இப்போ வந்து